சோழனோட மகனான பானுகோபன் வீரபாகுவை எதிர்த்து நிற்கிறாரு. அவர் கடைசி வரையும் போராடியும் வீரபாகு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா பிரம்மர் கொடுத்த மோக படைக்கலனை உபயோகப்படுத்துறாரு. அந்த அஸ்திரம் வீரபாகுவையும் லட்சக்கணக்கான வீரர்களையும் மயக்கடைய செய்யுது. இதை அறிந்த முருகர் அஸ்திரத்தை உபயோகப்படுத்துறாரு. மயக்கத்துல இருந்த எல்லாரையும் எழுப்பிடுது. வீரபாகு பானுகோபனை அழிக்க முடிவு செய்யறாரு. சிவன் கொடுத்த ஆயுதத்தை பயன்படுத்துறாரு. இதை பார்த்த பானுகோபன் இதை நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சு அங்க இருந்து ஓடிடுறாரு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச சூரபத்மன் அவரே போர்க்களம் வராரு. சூரபத்மன் அண்ணன் மகன்களும் போர்க்களத்துல இறந்துடுறாங்க. லட்சக்கணக்கான அம்பு மழையை பொழிகிறாரு. சூரனும் வீரபாகுவும் சமநிலையா போர் செய்யறாங்க. வீரபாகுவோட வில், குதிரை, தேர் எல்லாமே உடைஞ்சு போகுது. கடைசியில வீரபாகுவோட மார்பை பிளக்கிறாரு சூரபத்மன். இதை கேட்ட முருகர் தேரை சூரபத்மனை நோக்கி செலுத்துறாரு. சூரனை நேருக்கு நேர சந்திக்கிறாரு முருகர்.